ஏரியாவுக்குள்ள இவங்க தான் பெரிய ரவுடி. இவங்க சொல்றதான் சட்டம், இவங்க சொல்றதான் நியாயம். அவங்க யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. நாங்க வச்சதுதான் சட்டம், நாங்க வச்சதுதான் நியாயம். இன்னைக்கு இந்தியா ட்ரெண்டிங்க நம்ம தான் ராஜா. ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்பர். நானும் ரொம்ப 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 நல்லா இருக்கேங்க. இந்த ஆஃப்டர் லாங் டைம் பார்க்குற ஒரு 3 வீக்ஸ் ஆகிடுச்சு வீடியோ போட்டு கடைசியாக அந்த கேஎம்எஸ் பென்ஸ் தான் பார்த்துருப்பீங்க. அது கழிஞ்சு இந்த இடம் இங்கேயே பார்த்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். திருப்பூர் தாங்க, திருப்பூர் நியூ பஸ் தாங்க இப்போ பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி திருப்பூரில் ஒரு வண்டி லான்ச் பண்ணியிருக்காங்க. அது ஃபேமஸான ஒரு திருப்பூர் டு கோயம்புத்தூர் பையா அவினாசி ரூட்டில். அது எந்த பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான பஸ் தான். அண்ட் ஒரு அசோக் லைலாண்டில் BS6 நம்ம மாருதி கோல்ஸ் பில் பண்ணி எடுத்திருக்காங்க. இது டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3/3/2025 திங்கட்கிழமை மணிக்கு இந்த வண்டியை லான்ச் பண்ணியிருக்காங்க. காலையில் லான்ச் பண்ணியிருக்காங்க, 10 மணி சிங்கில் லான்ச் பண்ணுறாங்க. நம்மளால் அந்த சிங் கொஞ்சம் வர முடியல. நான் இப்போ ஆஃப்டர்நூன் ஒரு 2 மணிக்கு வந்திருக்கேன் திருப்பூர் நியூஸ் ஸ்டாண்டுக்கு. கொஞ்சம் நைட் ஷிஃப்ட்லாம் பார்த்துட்டு தூக்கிட்டு வந்து லேட் ஆகிடுச்சு ஒன்றும் இல்லை. அண்டு ஃபஸ்ட்டு FTA ஃபஸ்ட் பண்ணால் ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கும். ஒன்றும் இல்லை. வேறு எந்த பஸ்ஸில் இந்த GRT லைலா அதை வச்சு தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அந்த கேபின் ரைடோட பஸ் வந்துட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் பஸ் வரல. ஒரு 1:45 வந்துடும். இன்றைக்கி நேரத்தில் BS6 கொடுத்துருக்காங்க. இந்த 80 லாக்கு அந்த சம்திங் ஏதோ தான் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வந்துட்டு இருக்குது. இப்போ டைமிங் 2:05 ஆகுது. இன்னும் பஸ்ஸில் வந்தோடனே டைம் எடுத்துருவாங்க. 2:15 சம்திங் நினைக்கிறேன் டைமு. அந்த வண்டி பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது, செம்ம ஒரு மாசாக இருக்குது. அது டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் எடுக்க முடியல. நான் இருந்தால் கொஞ்சம் கண்டிப்பாக எடுக்கிறேன். எனக்கு கரெக்டாக அந்த பஸ் உள்ள என்ட்ரி ஆகல, அந்த இடத்துல தான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த பஸ் வரல. இது பார்த்திங்கன்னா அந்த SPS அவங்க தான் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. SPSக்கு இதை வாங்கி GRT ஒரு அதிகபட்சம் ஒரு 7-8 மினிட்ஸ் பக்கம் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. பழைய பஸ்லேயே அந்த எல்லோ கலர் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் எதோ இதாக இருக்கும். அந்த பஸ் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. சரி வண்டிக்கு என்ன அப்டேட் கொடுக்கணும்னு இருந்தாங்க. அது செம்ம ஒரு மாதம் சொல்லிட்டாங்க. இவங்க பார்த்திங்கன்னா லைலான்னு இந்த ஒரு பஸ் இருக்குது. இன்னொன்று மஜ்னூன்னு ஒரு பஸ் இருக்குது. நம்ம ரோமியோ ஜூலியட்டையோ அதேமாதிரி லைலா மஜ்னூ இருக்குங்க. அது பார்த்திங்கன்னா BS4 அதுவும் பார்க்க செம்மையாக இருக்கும். வண்டி பார்ப்போம். அந்த வண்டி கம்மிங்ஸும் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். சரிங்க பஸ் வந்துட்டு பஸ் அப்படியே வர ஷார்ட் கொஞ்சம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் எடுக்க பார்க்கலாம். சரி வாங்க பஸ்ஸோட எக்ஸ்டென்ட் எல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கேமரா என்ஜாய் பண்ணலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். por
வெளிச்சமா விளக்கு அரைச்ச சந்தனமோ மணக்கு மதுரை மல்லிகைப்பூ சிரிக்கும் செவ்வந்திப்பூ சனத குங்குமப்பூ மயக்க கனவு ஒண்ணு நிஜமா நடந்துருச்சு உன்னோட சிறருது பறிச்சாச்சு கையும் நின்று செடியாங்கொள்ள சிரிச்சு கம்பும் இல்லை காயும் இல்லை கண்ணியாச்சு அடி கருப்பின் கரசியே என் நிலத்தின் அரசியே அடி கருப்பின் கரசியே என் நிலத்தின் அரசியே நீரின்றி வானுண்டா நீரின்றி நானுண்டா அடி ஒத்த தாமரா அடிய ஒத்த தாமரா என் வாழ்வில்
என்ன போடுறது என்ன போடுறது ஒன் டைம் சொல்லி வீடியோ போட்டிங்க ஆமாம்மா வீடியோ கேட்டீங்க நான் செல்வகுமார் ஏறுவேன் பின்னாடி பால் கொண்டு முதல்ல போகிறேன் அது அட்வான்ஸ் முடிச்சுட்டு
வணக்கம்ண்ணா. வணக்கங்கண்ணா. உங்கள் பேருங்கண்ணா? கார்த்தி. நம்ம சொந்த ஊர்லாங்க? இங்கே குண்டடங்க, தாராபுரம் குண்டடங்க. தாராபுரம் பக்கம்ண்ணா. நம்ம டிரைவர் தொழில் ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆகுது? ஆனால் 8 வருஷம் ஆச்சுங்க. 8 வருஷமா இந்த ஃபீல்டு இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர். நம்ம கம்பெனி ஜிஆர்டிக்கு வந்து ஜிஆர்டி வந்து 1.5 வருஷம் ஆச்சுங்க. 1 வருஷம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் தானே? ஸ்டார்டிங்கில் கேஆர் விகேபியில் ஓடுனுங்கண்ணா. ஓகே ஓகேங்கண்ணா. அதுக்கப்புறம் பல லைன் 2 வண்டி பார்த்துட்டுங்க. சரிங்கண்ணா. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பிஎன்கே 2-3 வருஷம் ஓடுங்க. 2 வருஷம் ஓடிக்கிறேன். ஓகே ஓகேண்ணா. அதுக்கப்புறம் அது ஜிஆர்டி. ஜிஆர்டி. இப்போ லைலா மஜ்னு 2 பேர் மாற்றிங்களா? இப்போ எந்த வண்டி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? நம்மளுக்கு இந்த வண்டி நம்மளுக்கு பஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். பஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எந்த வண்டி ரொம்ப லைக் பண்ணுவீங்க சின்ன வயசுலேருந்து? அப்படியெல்லாம் எந்த லைக் பண்ணது கிடையாது. ஓகே ஓகேண்ணா. பேஷனே கிடையாதுங்க. ஓகே ஓகேண்ணா. படிச்சது ஆட்டோமொபைல் ஃபீல்டு. ஓகேண்ணா. இது எங்கள் மச்சான் மூலியமா வந்ததுங்கண்ணா. மச்சான் மூலியமா வந்து இந்த டிரைவர் தொழில் பிடிக்குமாண்ணா? ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ பிடிக்கும்? அது எவ்வளோன்னு அப்படியே சொல்ல தெரியலைங்க. ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். சரிண்ணா. நம்ம லைலா இன்னைக்கு புது வண்டி லான்ச் பண்ணியிருக்காங்கண்ணா. வண்டி எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குதுங்க. சூப்பராக இருக்கு. பார்த்து பண்ணியிருக்கோம். ஒன்று பார்த்து மிஸ்டேக்ஸ்ல இருக்கு. ரிவ்யூஸ் கேட்டிருக்கோம். ஓகேண்ணா. நெக்ஸ்ட் வண்டி அப்டேட் பண்ணி இன்னும் நல்லா தெளிவாக பண்ணியிருக்கோம். சரி. அண்ட் உங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரிப் அடிப்போம்? நான் மொத்தம் எத்தனை மணிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? காலையில் 4:50. 4:50. நைட் ஆல்ட்டு பார்த்தீங்கன்னா 11:30. நடுவில் ரெஸ்ட்லாம் டைம் இருக்குமா சாப்பிட? இந்த வண்டி பார்த்து நல்லா ரெஸ்ட் இருக்கு. நல்லா ரெஸ்ட் இருக்கு. சரி லைலா நல்லா ரெஸ்ட் இருக்கு. மஜ்னுனா ஜம்பிங் டைம் தான். ஜம்பிங் டைம் தான். காலையில் ஏரிக்கு வந்தீங்கன்னா 4 சிங்கிள் நான் ஸ்டாப் அப் அண்ட் டவுன் தான். ஓகே ஓகே. ஒரு half an hour ரெஸ்ட். ஓகே. நம்ம ஏரிக்கு வந்தீங்கன்னா 4 சிங்கிள் டோட்டல் ரெஸ்ட். சரி. அது எத்தனை மணிக்கு நான் ஸ்டார்ட் ஆகும் திருப்பூர்? அது காலையில் 6 மணிக்கு. 6 மணிக்கு. அது நைட் க்ளோஸ் பண்ணீங்கன்னா 9 மணிக்கு. ஓ அதான் ஃபர்ஸ்ட் லேட்டாகவும் எடுத்து அது சீக்கிரம் ஆல்ட் ஆயிடும். சரிண்ணா. நம்ம ஓனர் பற்றி சொல்லுங்கண்ணா. ஓனர்லாம் இருக்கிறீங்களா? ஓனர் பற்றி சொல்றதுன்னா எப்படி சொல்றதுன்னு தெரியலீங்க. நான் எத்தனை முதலாளிகிட்ட வேலை செஞ்சிருக்கிறோம். ஓகேண்ணா. இந்த மாதிரி வண்டியை லவ் பண்ற முதலாளி நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. அந்த வண்டி அவங்க போட்டதா. மஜ்னு வந்து எங்க முதலாளி போட்டது. ஓகேண்ணா. சிறப்பாக போட்டிருக்காரு. அதுலேருந்து நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இந்த வண்டி கொஞ்சம் நம்ம அப்டேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சின்ன கரெக்ஷன்ஸ் நாங்களும் சொல்லி ஓகேண்ணா போட்டுருக்கோம். நீங்க என்ன சொன்னா ஓனர் கேட்டுப்பாங்க? கேட்பாங்க. எல்லாமே கேட்க மாட்டாங்க. ஒரு சிலர் கேட்பாங்க. அவங்க சஜஷன் கேட்பாங்க. சரி. அவங்கள வந்து நம்ம வண்டி யார் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து சஜஷன் கேட்பாங்க. எங்களுக்கு தெரிஞ்சு நாங்களும் சொல்லுவோம். ஓகே. இந்த டிரைவிங் ஃபீல்டு உங்களுக்கு யாரை பழகி கொடுத்தாங்க? எங்க மச்சான் பழகி கொடுத்தாரு. ஆமா. அவரோட மூலியமா தான் இந்த ஃபீல்டுக்கே வந்தேன். சரி. ஒரு நாள் இதே காந்திர பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஏஆர்எஸ்ல ஸ்டேரிங் கையில கொடுத்தாரு. ஓகே. அதுல புடிச்சது தான் இங்க நீங்க 9 வருஷம் ஆச்சுங்க. சரி. அவர்கிட்ட எந்த விஷயம் நல்லா எடுத்துக்கிட்டீங்க? அந்த டிரைவிங் ஒண்ணுதான். டிரைவர் ஒண்ணுதான். அவர்கிட்ட ஒரு உன்னிப்பா ஒரு விஷயம் கத்துக்கிட்டீங்கன்னா? யாருக்கும் முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போ. ஓகேண்ணா. சில இடங்கள் விடாம. ஓஹோ சரி. விட்டு கொடுத்தும் போகணும், விடாம போகணும். சரி. நம்ம ஜிஆர்டிக்கு எத்தனை பஸ் இருக்கு? மொத்தமா 2 லைனுங்க 2 ஸ்பேர் 4 வண்டி இருக்கு. 4 வண்டி இருக்குங்களா? ஓகே. ஓனர்லாம் இப்போ திருப்பூருங்களா இல்லை கோயம்புத்தூர்? திருப்பூர் தான். வேற என்ன ஆம்னி பஸ் அது மாதிரி என்ன இருக்குங்களா? இல்லைங்க, போற ஐடியா வச்சிருக்காங்க. இப்போதைக்கு ஒன்றும் இல்லைங்க. இப்போதைக்கு ஒன்று தான். சரிண்ணா. ஸ்பேர் பஸ்லாம் நல்லா இருக்குமாங்கண்ணா? நல்லா இருக்கும். ஆமாம். ஒரு இப்போ அப்டேட் பண்ணியாச்சுங்க. ஓகே. அப்டேட்ல இருக்குது. அப்டேட்ல இருக்கு. இல்லை BS6 இல்லை BS4ங்களா? அல்ல BS4ங்க. BS4 ஒரு BS6. BS6 ஒரு BS6. ஓகே. அதுவும் இது சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். சேம் ஒரே மாதிரி தாங்க. பட் சின்ன கரெக்ஷன்ஸ். அது 222 சேஸ்னா இது 12 மீட்டர் சேஸ். 12 மீட்டர் சேஸ். ஓகே. நம்ம அஷோக் லைலண்ட்ல BS6னா BS6 எந்த கொஸ்டின் பாடி கட்டினாங்க? புரியலங்க. பாடி எந்த கோச்சு பாடி கட்டினாங்க? மாருதி கோச் பாடி. ஓகே. நான் லைட்டிங் வேலை இருக்குங்களா? ஆனால் அது எல்லாமே வந்து கரூர் செந்தில்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணாங்க. ஒரு விஷயம் ஒவ்வொன்றா அப்போ யூனிக்காக பண்ணியிருக்கீங்க. அவ்வளோ நல்லா இருக்கு வண்டி பார்க்கவே. ஜிஆர்டினாவே தனி ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. இந்த ஃபேன்ஸுக்குலாம் என்னென்ன சொல்ல விரும்புறீங்க? ஃபேன்ஸு பார்த்தீங்கன்னா நானே இப்போ எக்ஸ்ட்ரா வந்து இங்கே வந்தக்கால ஜிஆர்டி ஃபேன்ஸ் ஆகிட்டேன். ஓகேண்ணா. ஜிஆர்டி டிரைவர்னு சொன்ன ஜிஆர்டி ஃபேன் தான். அந்த வண்டி ஃபேன் மஜ்னுவோட ஃபேன் தான். மஜ்னு. ஓகேண்ணா. அதை பார்த்து அதோட இது காப்பி தான் லைலா. செகண்ட். ஓகேண்ணா. அண்ட் எந்தெந்த காலேஜ் நம்ம ரெகுலர் சீட் ஏறுவாங்க மார்னிங் ஈவினிங்? எல்லாமே கிருஷ்ணமாலுங்க. கிருஷ்ணமாலு, SNRங்க, கிருஷ்ணானு, அப்புறம் பிஎஸ்சிங்க, என்ஜிபி. அங்கே சத்தி காலேஜ் வரைக்கும் மேக்ஸிமம் ஆல் ஓவர் கவர் பண்ணிடுவோம். பசங்களை எப்படின்னா உங்களுக்கு? பசங்க நம்மளுக்கு டச்சே கிடையாது. ஓகே. எல்லாமே கண்டக்டர் ஃபீலிங் தான். கண்டக்டர் இதோட சரி. ஸ்டேரிங் எல்லாம் இதோட சரி. சரிங்கண்ணா. இந்த ஒர்க் இன்னும் எவ்வளோ நாள் நான் பார்க்கணும் ஆசை? இந்த டிரைவர் நம்ம லைஃப் லாங் தான். வேற எதுவும் நம்ம பேர் எடுத்தாச்சு. இதில் பேர் எடுத்தாச்சுங்களா? ஜிஆர்டியில் பேர் எடுத்தாச்சு. இது நமக்கு அந்த பேர் ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகே. ஐடென்டிட்டி விட முடியாது இல்லைங்க. ஓஹோ சரிண்ணா. ஓனர் பற்றி சொல்லுங்கண்ணா. ஓனர் நேம் வந்துங்கன்னா அருண் பிரகாஷ். ஓகேண்ணா. அவங்க பிரதர் எல்டர் பிரதர் ஒருத்தர் இருக்காங்க. சரிண்ணா. 2 பேருமே தங்கமான முதலாளி. ஓகேண்ணா. அருண் பிரகாஷ் முதலாளி வந்து பார்த்தீங்கன்னா வண்டி பஸ்ஸை ரொம்ப லவ் பண்ணுவார். சின்ன வயசுலேருந்து பஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டு ஓகேண்ணா அவரோட லைஃப்ல வண்டி வாங்கியிருக்காரு. ஓகே. அந்த வண்டி அப்படிதான், இந்த வண்டி அப்படி. ஒரு வண்டி அவரோட ஹாபிக்காக வாங்கினாரு.
சரி சரிண்ணா. இந்த வண்டி எங்களுக்கு எங்க டிரைவர் கண்டிஷனுக்காக வாங்கி எங்களோட லைஃப் வாழ்வாதாரத்துக்காக வாங்கியிருக்காரு. ஆமா. ஓகே ஓகேண்ணா. அந்த மாதிரி முதலாளி சரி சரி. எல்லாமே பார்த்து பண்ணுவாரு. ஒன்னொன்னு பார்த்து பண்ணுவாரு. எதை கேட்டாலும் இல்லைன்னு அவர் வாயிலிருந்து வராது. ஓ சரிங்கண்ணா. எந்த இதுவுமே பண்ணுவாங்க. இல்ல உங்களுக்கு தர மாட்டேன்னு சொல்லவே மாட்டாரு. ஏன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பண்ணிக்கலாம். எல்லாமே நாங்கள் கேட்டதுதான். நீங்க கேட்டதாங்க. எனக்கு இது வேணும்னா அது வேணும்னா அப்படின்னு சொல்லி அப்படி கேட்டதாங்க. ஓகே ஓகேண்ணா. அதனால டிசைஸ் மட்டும் பண்ணி பார்க்கறது. அவங்க என்ன கேட்குறாங்களோ அவங்களை லேபரா பார்க்கறது இல்லைங்க. லேபர் மெயினாக அவங்க எங்களை எல்லாம் வந்து லேபரா பார்க்கறது இல்லை. அவங்க வீட்டில் ஒருத்தரா பார்த்துக்கிறாங்க. கரெக்டாக நாமளும் இந்த நடந்துக்கணும். என்ன வேணுமோ இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஓகே கேட்டது கிடைக்கும். அருமையான முதலாளி. சரி ஓகே ஓகே. சரி ரொம்ப அருமையாக பேசுங்கண்ணா. மேமே நான் உங்கள் நேரத்தோட வாழ்த்துங்கண்ணா. ரொம்ப நன்றி நான் பேட்டி கொடுத்ததுக்கு. ரொம்ப நன்றி.